உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். நாட்டின் மதிப்புமிக்க UPSC தேர்வு முறையின் குளறுபடிகளை அம்பலமாக்கி இருக்கிறது பூஜா கேத்கர் விவகாரம். யார் அந்த பூஜா? அம்பலமான குளறுபடிகள் என்ன? முழுமையாக விவரிக்கிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் நேயர்களே. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நீட் உள்ளிட்ட தேசிய தேர்வு முகமை நடத்தக்கூடிய தேர்வுகள் பற்றி நிறைய சர்ச்சைகள் எழுந்ததை செய்திகளில் பார்த்தோம். ஆனால் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பிற உயரதிகாரிகளை தேர்ந்தெடுக்கும் UPSC தேர்வு முறையை இப்போ சர்ச்சை ஸ்பாட்லைட்டில் வந்து நிற்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இது தொடர்பாக கடந்த ஒரு வாரமாக வெளியாகும் பகீர் தகவல்கள் இந்த தேர்வு முறையில் அரங்கேறி உள்ள மோசடி முடிச்சுகளை ஒவ்வொன்றா அவிழ்த்துக்கிட்டு இருக்கு. இந்த விவகாரம் இந்த அளவு வெடிப்பதற்கான ஆரம்ப புள்ளி டாக்டர் பூஜா கேத்கர். யார் இந்த பூஜா கேத்கர்? அடிப்படையில் ஒரு மருத்துவரான பூஜா ஒரு பயிற்சி IAS அதிகாரி. 2023 பேட்ச்ல மகாராஷ்டிரா கேடர்ல தேர்வானவங்க. OBC வகைரால நான் கிரீமி லேயர் பிரிவை சேர்ந்த ஒரு மாற்றுத்திறனாளியான பூஜா 821வது ரேங்க் எடுத்திருந்தாலுமே கூட IAS ஆக அவரது சொந்த மாவட்டத்திலேயே பயிற்சி பணியில் அமர்த்தப்பட்டாங்க. அவங்க அப்பாவும் முன்னாள் அரசு உயரதிகாரி. 2024 MP தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாலுமே அரசியல் களத்தில் நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். இதெல்லாம் யார் கேட்டாங்க? பயிற்சி IAS அதிகாரின்னு சொன்னா போதாதான்னு உங்களுக்கு தோணலாம். பட் இந்த இடத்தை அடைவதற்கு மேல சொன்ன தகவல்கள்ல பூஜா செய்துள்ள மோசடிகள் தான் இங்க கிங் கண்டென்ட்டே. முதல் கேள்வி, பூஜா கேத்கர் மாற்றுத்திறனாளியா? UPSC தேர்வு எழுத தொடங்கிய பூஜா ஒவ்வொரு முறை அதில் தோல்வி அடையும் போது அடுத்த முறை இதை எப்படி சுலபப்படுத்துவதுன்னு தான் காய் நகர்த்தியிருக்காங்க. அதன்படி 2018ஆம் ஆண்டு தனக்கு 40% பார்வை குறைபாடு இருக்கிறதா சான்று வாங்கி, அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு மன அழுத்தம் சார்ந்த மனநோய் குறைபாடுன்னு இன்னொரு சான்று வாங்கி மொத்தம் 51% மாற்றுத்திறனாளின்னு தேர்வு எழுதி, அதன் பிறகு மீண்டும் கடந்த 2022ல் லோகோமோட்டர் டிசபிலிட்டி, அதாவது நடை குறைபாடு இருப்பதா உள்ளூர்ல சான்று வாங்க முயற்சி பண்ணி அது பலனளிக்காம தன்னுடைய தந்தையின் இன்ஃப்ளூயன்ஸ் மற்றும் போலி ரேஷன் அட்டை மூலமா வேற ஒரு மருத்துவமனையில் இன்னொரு மாற்றுத்திறனாளி சான்று வாங்கி தேர்வு எழுதி செலக்ட் ஆகியிருக்காங்க. கேட்கவே தலை சுத்துதில்லை. ஆனா இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி பிரிவில் தேர்வு எழுதுறவங்களை எய்ம்ஸ் பரிசோதனை செஞ்சு சான்று தருவாங்க. ஆனா மருத்துவ பரிசோதனைக்கும் பூஜா வராம ஏமாத்தி இருக்காங்க. இருந்தும் அவங்களுக்கு IAS பணி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, பூஜா கேத்கர் உண்மையிலேயே நான் கிரீமி லேயர் பிரிவை சேர்ந்தவரா? OBC நான் கிரீமி லேயர் கீழ் வர வேண்டும் என்றால் ஆண்டு வருமானம் தகுதி 8 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும்னு நம்மில் பலருக்கும் தெரியும். ஆனா பூஜாவுடைய அந்த பலம் வாய்ந்த தந்தையின் விவசாயம் சார்ந்த ஆண்டு வருமானம் மட்டுமே 48 லட்சம். அதுவும் இல்லாம பல்வேறு தொழில்களும் அவர் செய்து வருகிறார். சம்பந்தப்பட்ட பூஜாவே 2-3 கம்பெனிகள்ல இயக்குநராகவும் இருக்கார். அந்த வகையில பூஜாவுடைய தனிப்பட்ட சொத்து மதிப்பே 22 கோடின்னு சொல்லப்படுது. இவங்க எப்படி நான் கிரீமி சான்று பெற்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இங்க எழுது. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பான உச்சகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்துக்கு பூஜா கடந்த டிசம்பர் 2020 அனுப்பிய விண்ணப்பத்தில் டாக்டர் கேத்கர் பூஜா திலீப் ராவ் வயது 30ன்னு போட்டிருக்காங்க. ஆனா கடந்த பிப்ரவரி 2023 அனுப்பின விண்ணப்பத்தில் டாக்டர் பூஜா மனோரமா திலீப் கேத்கர் வயது 31ன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது 2020க்கும் 2023க்கும் ஒரு வயது தான் அவங்களுக்கு ஏறி இருக்கு. 1990 பிறந்த பூஜா OBCக்கு அனுமதிக்கப்பட்ட 9 அட்டெம்ப்ட்களையும் தோல்வி அடைஞ்சு 2 வயசை குறைச்சு காட்டி 11 முறை UPSC தேர்வை எழுதி இறுதி வாய்ப்புல தான் கலெக்டர் ஆகியிருக்காங்க. இந்த நிலையில தான் பூஜாவுடைய பயிற்சி பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. பயிற்சி பணியில இருக்கும் அதிகாரிக்கு இவ்வளவு சலுகைகள் எப்படி கிடைச்சதுன்ற கேள்விக்கு இதெல்லாம் நாங்க அனுமதி வாங்கி தாங்க தந்தோம் அப்படின்ட்டு பூஜாவுடைய தந்தை தரப்புல சொல்லப்பட, புரோட்டோகால்கள் அதாவது நெறிமுறைகளுக்கு எதிராக பயிற்சி பணியில் இருந்த பூஜாவிற்கு அனுமதி வழங்கியது யார் என்ற ஒரு கேள்வி இங்க மேலோங்குது. ஆனால் பூஜாவுடைய அந்த படாடோபம் தான் இன்னைக்கு UPSC தேர்வு முறை தொடர்பான கேள்விகளும் தொடர்ந்து எழுவதற்கு உந்து சக்தியை கொடுத்திருக்கு. இந்த மாதிரியான மோசடிகள்ல பூஜா மாதிரியே இன்னும் சில அதிகாரிகளும் ஈடுபட்டு தேர்வாகி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளும் வலுக்க தொடங்கி இருக்கு. இதுல பெரும்பாலானவங்க பெரிய இடத்து ஆட்கள், அரசியல் பலம் பொருந்தியவர்கள், நல்ல பணக்காரர்கள், அதிகார மட்டத்திலேயும் தங்களுக்கு ஆள் இருக்கணும் அப்படின்றதுக்காக தங்கள் வீட்டு பிள்ளைகளை இந்த பணியில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காக காய் நகர்த்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கு எழுவதை தவிர்க்க முடியவில்லை. EWS கோட்டா மற்றும் OBC பிரிவினருக்கான நான் கிரீமி லேயருக்கான வருமான சான்றுகளும் மாற்றுத்திறனாளி சான்றுகளும் இவ்வளவு சாதி சான்றுகளுமே கூட போலியாக சமர்ப்பிக்கப்படுவது தொடர்பான புகார்கள் எழுப்பப்பட்டு சில அதிகாரிகளோட பெயர்களும் சமூக ஊடகங்கள்ல இப்போ பகிரப்பட்டு வருது. அதுல சில அதிகாரிகள் தங்களோட சமூக ஊடக கணக்குகளை பிரைவேட் ஆக்குற நிலையையும் நம்மளால பார்க்க முடியுது.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகீர் தகவல் வெளியாகிட்டே இருக்கக்கூடிய இந்த நிலையில இது தொடர்பான முழுமையான விசாரணை நடத்தப்பட்டா இன்னும் பல பூஜாக்களும் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டிகளும் வெளிவர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க சமூக ஆர்வலர்கள். முழுமையான உண்மை வெளிவருமா இல்ல மறக்கடிக்கப்படுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள்.